சார் இதுல இப்போ இந்த பெண்கள் விஷயத்துல இப்ப கேட்குற எல்லாருமே கேட்பான்லையோ அவன் வீட்லயும் பொம்பளைங்கிறாங்க என்ன அப்படி பேசியிருக்கிறான், அவன் பெரிய நிருபராயா, அவன் பத்திரிகையாளராயா அப்படின்னு ஒரு சிம்பதி பொது வெளியில வரும்ல. அதற்காக சந்தர்ப்பத்தை பார்த்து பயன்படுத்தி கொண்டாரு. சார் அவர் உதயநிதியை பேசாத பேச்சா? பெண்கள் விஷயத்துல உதயநிதியை அவர் பேசாத பேச்சா? இப்ப நீங்க சாதாரணமா ஒரு ஆளை பத்தி பேசியிருந்தா அவன் ஒரு மாநகராட்சி வழக்கு போட்டிருப்பான், அவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். இப்ப அதே மாதிரி உதயநிதியை பேசாத பேச்சா அப்படின்னா அரசாங்கம் திமுகவை சேர்ந்தவங்க இப்போ உதயநிதியே வந்து என்ன பேசிட்டாருப்பா அதனால அவரை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ பண்ணியிருந்திருக்கு. அது ஒரு பெரிய டிபேட்டா வந்திருக்கும்ல. நடந்ததா நடக்கல ஒரு 4 பேர் சொல்லுவாங்க ஆமா ஆமா அவர் ஏர்போர்ட்ல போனதை நான் கூட பார்த்தேன், அந்த ஃபிளைட்ல நான் போனேங்க அப்படின்னு 4 பேர் பேசுவான். ஐயோ யாயா அப்படி அநியாயமா பேசுறீங்க அப்படின்னு இன்னொரு 4 பேர் பேசுவான். அது அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும். அவர் பேச பொருளா மாறிடும்ல. அதனால அப்ப அமைதியா இருந்தாங்க. எப்போ சந்தர்ப்பம் சார் எல்லா அரசும் அதை தான் பண்ணோம். இப்ப நான் கூட ஒரு முதல்வராக இருந்தேன்னு வச்சுங்க, மாப்பிள்ள இரு மாப்பிள்ள பார்த்துப்போம், இப்ப தூக்குனா பிரச்சனையா அவங்க அப்புறம் பாத்துக்கிறேன், நீ என்னை பேசுறல்ல, என்னை பேசுறதுல உன்னை கேச போட்டா என்னை பத்தி 4 பேர். இந்த விஷயத்தை மட்டும் சவுக்கு சங்கர் தவிர்த்திருந்தார் அப்படின்னா அவர் தொடர்ச்சியா இந்த அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களா, அரசாங்கம் எங்கெங்க தப்புப்படுதோ இந்த விஷயங்களை அவர் தொடர்ந்து சுட்டி காட்டிட்டே இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். அவர் அவசரப்பட்டுட்டாரு. ஆமா அவசரப்பட்டுட்டாரு. இல்ல அது அவரு ஓவர் கான்பிடன்ஸ் தான் அவருக்கு சார். அந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ் வார்த்தைகள் அதான் சொன்னாரு. என்ன நீங்க ஒரு தடவை ஜெயில தூக்கி போட்டதுக்கே நான் வந்து இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறேன், இன்னொரு தடவை என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா நான் வெளில வந்தா கட்சியே இருக்காது அப்படிலாம் சொல்றாரு. இதெல்லாம் உண்மைதான். முத தடவை கைதுக்கும் இப்போதான முத தடவை இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தான் அவர் பேசினார் சார். ஈஸியாப்ப ஆம்பளை எத்தனை பேர் யோகியம், பெண்கள் கூட அது என்ன இருக்கும். ஆனா ஆண்கள் தான் இதுல வந்து கொக்கி போறவனே ஆண்கள் தான். பொதுவாக ஆண்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும், நம்ம வீட்டை தவிர நமக்கு வேண்டியவங்களை தவிர பார்க்குற எல்லாருமே ஒரு மாதிரியா இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் ஆண்களுக்கு இருக்குதான் சார் செய்யும். பெண்கள் வந்து ஒரு கட்டுப்பாடோடு வாழ்கிற பூமி இது. அவங்களுக்கும் சில எண்ணங்கள் 1, 2 அப்படி இருக்கலாம். ஆனா பொது சமூகம் என்ன சொல்லும், வெளியில தெரிஞ்ச நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை அவர்களாகவே விதித்து வாழ்கிற சமூகம் இது. இந்த சமூகத்துல எங்கேயோ 1, 2 நடக்குதுன்றதுக்காக பொத்தாமதான் எல்லாரையும் சொல்ல முடியாதுல்ல. இப்ப எங்க குடும்பம் தான் போலீஸ் குடும்பம், எல்லாரையும் சொல்லிட முடியுமா? அது மாதிரி சார் தெருங்குடி குப்பைக்காரங்களை குப்பை பொறுக்குறாங்கல்ல, குப்பை பொறுக்கிறோம் செக்ஸ் டாக்ஸர் தரான், என்ன சொல்றீங்க இதுக்கு? அதுக்காக எல்லாரும் நம்ம சொல்ல முடியுமா? இப்போ இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி அங்கே சார் எங்கெங்கெல்லாம் ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்களோ ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதுக்காக வெளியே போறவெல்லாம் வந்து அதுக்கு தான் போறான், லிப்டிக் போட்டவெல்லாம் அப்படிதான் அப்படின்னு பேசிட முடியுமா? அதனால அது மிகப்பெரிய தவறு. அது வந்து நம்ம யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு வரம்பு மீறிய செயல் தான் இது. வந்து இதை வந்து நம்ம அந்த பேச்செல்லாம் கேட்டோம்னா எதிரில் வந்து அச்சலாம் போல தோணுது. அப்படி பேசியிருக்காப்புல, அது தப்பு இல்லை.